இந்திய பெருங்கடல் பகுதியில் தற்போது நிலவி வரும் சிக்கலான புவிசார் அரசியல் சூழலில் இந்தியா தனது பாதுகாப்பு வியூகத்தை முன் எப்போதும் இல்லாத வகையில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது. ஒரு நாட்டின் பாதுகாப்பு என்பது நிலம் மற்றும் வான் எல்லைகளோடு மட்டும் முடிந்து விடுவது இல்லை. கடலின் ஆழத்திலிருந்தே எதிரிகளின் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட நாடுகள் உலகளவில் மிக குறைவுதான். அந்த மிக சில நாடுகளின் உயரடுக்கு வரிசையில் இந்தியா இப்போது தனது இடத்தை தகுதியுடன் உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டின் கடல் எல்லைகளை பாதுகாப்பதில் சைலண்ட் போர்ஸ் அல்லது அமைதிப்படை என்று அழைக்கப்படும் தனது நீர்மூழ்கி கப்பல் படையை இந்தியா அதிநவீனமாக மாற்றி வருவது இதன் முக்கிய அடையாளமாகும். இந்த நவீனமயமாக்கல் திட்டத்தில் சமீபத்தில் மைல்கல்லாக INS சரிதமன் போன்ற மேம்பட்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணையவிருப்பது பிராந்திய பாதுகாப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் மிக உறுதியாக கணிக்கின்றனர். இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் சாதாரண கப்பல்களைப் போல அன்றி மாதக்கணக்கில் நீருக்கு அடியில் தங்கியிருந்து கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும் அபார திறன் கொண்டவை. குறிப்பாக எதிரிகளின் அதிநவீன ரேடார்களில் கூட சிக்காமல் மிக ரகசியமாக செயல்படக்கூடிய இவை நீண்ட தூரம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவ வல்லமை பெற்றிருப்பது இந்தியாவின் ராணுவ வலிமையை உலகிற்கு பறைசாற்றுகிறது. சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்திய பெருங்கடல் பகுதியில் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தவும் கடல்வழி வர்த்தக பாதைகளை கட்டுப்படுத்தவும் துடிக்கும் வேளையில் இந்தியாவின் இந்த ராணுவ வளர்ச்சி மிக அவசியமான ஒரு தற்காப்பு அரணாக பார்க்கப்படுகிறது. இந்தியா எப்போதும் உலக அமைதியை விரும்புவதோடு முதலில் தாக்கக்கூடாது என்ற அணுசக்தி கொள்கையை மிக தெளிவாகவும் உறுதியாகவும் கடைபிடித்து வருகிறது. இருப்பினும் ஒருவேளை நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டால் கடலின் அடியிலிருந்தே எதிரி நாடுகளுக்கு பலமான பதிலடி கொடுக்கும் செகண்ட் ஸ்ட்ரைக் திறனை இந்தியா இப்போது முழுமையாக பெற்றுள்ளது. இந்த திறன் எதிரி நாடுகளுக்கு ஒரு வலுவான எச்சரிக்கையை விடுக்கும் வகையில் அமைந்துள்ளதோடு இந்திய கடல் எல்லைக்குள் ஊடுருவ நினைக்கும் சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாகவும் இருக்கும். இந்தியாவின் இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டம் என்பது வெறும் பாதுகாப்பு தேவைக்கானது மட்டுமல்ல, இது உலக நாடுகளிடையே இந்தியாவின் ராணுவ மற்றும் ராஜதந்திர செல்வாக்கை வெகுவாக உயர்த்துவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது. இதன் மூலம் இந்தியா தனது கடல் எல்லைகளை பாதுகாப்பதுடன் சர்வதேச பாதுகாப்பு போட்டியில் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது.